ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்மணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் போன வீடியோவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 நம்ம சேனலில் போட்டிருக்கேன். யாரெல்லாம் அதை பார்க்கலையோ கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு பார்ட் 3 பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. 6 மணிக்கு அப்புறம் 6 மணி பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம இந்த சைடு இது வெளியே வர பக்கம், சரிங்களா? இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த சைடு நம்ம வெளியே வந்துட்ருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு கோபுரங்கள் தான் இருந்துச்சு. விநாயகர், முருகர் கோபுரம் அங்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த சைடு வரோம் இல்லைங்களா, சிவபெருமானோட நந்தி இருந்தார் இல்லையா, அந்த சைடுக்கு பேக் சைடு, சரிங்களா? அந்த சைடு சாமி கும்பிட்டு அங்கே இருக்க வியூஸ்லாம் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் ஆக ஆக அந்த கோவிலே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, அங்கே லைட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அங்கே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் எடுக்க முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போய் இதுக்காகவே நம்ம அங்கே வீடியோ எடுக்கிறோம். இது பின் சைடு இருக்க இல்லைங்களா அந்த கோபுரம், நம்ம என்ட்ரன்ஸில் இருந்த நந்தீஸ்வரர் இந்த பக்கம் இருக்கார். இப்போ அப்படியே அந்த கோவிலுக்கு பேக் சைடு இந்த சைடு நம்ம வந்தாச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துட்டு கடைசியாக சிவபெருமானுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மைகள், அப்புறம் சாமி பொம்மை எல்லாமே நிறைய வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு உள்ளவே நம்ம டோக்கன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, காலணிகள்லாம் அதை வாங்க போகும்போது அங்கே தான் இதனுடைய விற்பனை கூடம் இருந்துச்சு. பாருங்கள், எல்லா சாமி ஃபோட்டோவும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் ஓவரால் வியூ பண்ணியிருந்தாங்க. பட் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க இருந்துச்சு. தஞ்சாவூர்னால நமக்கு ஞாபகம் வர்றது தலையாட்டி பொம்மை தாங்க. இது பார்த்திங்கன்னா பேர் 1300, 1600 அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நீ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கேட்டு வாங்கலாம் கண்டிப்பாக. சிங்கிள் பீஸ் பார்த்திங்கன்னா 450, 650 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஜோடியாக இருந்துச்சு. இது எல்லாமே சிங்கிள் பீசஸ்ங்க. ஃபீமேல் பொம்மை மட்டும் தனியாக இருக்கு இல்லையா, அது சிங்கிள் பீசஸ்ஸு. டபுளாக ஜோடியாக வாங்குறதா இருந்தால் 1300, 1600 சொன்னாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. சரி, தஞ்சை பெரிய கோவிலுக்கு உள்ளே வச்சு விற்றுட்ருக்காங்க, கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குன்ற மாதிரி பார்த்தா கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருந்துச்சு. மேபி ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் சீரியஸாகவே பொம்மைலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்ட்ரீட்டில் வச்சு விற்றுட்ருந்தாங்க. அது உள்ளே தான் ஃபுல்லாக சின்ன சின்ன கடைங்க, இது எல்லாமே உட்டு தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டுற மாதிரி சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. எல்லாமே அப்படியே பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தாச்சு. இதெல்லாம் கிளிப் ஐட்டம்ஸ், வளையல் ஐட்டம்ஸு, பொம்மை எல்லாமே விற்றுட்ருந்தாங்கங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரோட் சைடு கடை தாங்க. அங்கேயும் தஞ்சாவூர் பொம்மை வச்சு விற்றுட்ருந்தாங்க. சரி, இங்கே போய்ட்டு விசாரித்து பார்க்கலாம் எவ்வளோ சொல்கிறாங்க, கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விசாரித்தோம். அங்கே உள்ளே என்ன விலை சொன்னாங்களோ அதே மாதிரி தாங்க இவங்களும் சொன்னாங்க. விலை அதே மாதிரி 1300, 1600 சொன்னாங்க. சிங்கிள் பீஸ் எடுத்தால் 450, 650 சொன்னாங்க. நாங்களும் சொன்னோம் உள்ளேயே இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்கன்றதுக்கு அவ்வளோதாம்மா, ரேட்லாம் குறைக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப அந்த அண்ணன் ஸ்ட்ரிக்டாக பேசினார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார் போல். இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் விலை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே அந்த கேப்பில் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு பொம்மைங்களை டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு நான் இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரேட் குறைக்க சொல்லி கேட்டோம். உள்ளே பார்த்த பொம்மையாவது கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சுங்க. அதனுடைய வடிவம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபேஸ் கலையாகவும் இல்லை, ஒரு அமைப்பாகவும் இல்லை. நிறையா டேமேஜ் பொம்மையும் அவங்க வச்சுருந்தாங்க. எல்லாமே கலந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி தஞ்சாவூர் போனீங்கன்னா பொம்மை வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க. அப்படியே பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோட்டு கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு சூடாக இட்லி சாப்பிட்டோம் எல்லாருமே. அங்கே ஃபுட்டு நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பஸ் ஸ்டாப்புக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் அந்த கடை இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெளியூர் போனால் நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ணுற இன்னொரு ப்ராப்ளம் சாப்பாடு தான். நாங்கள் இங்கேருந்து போகும்போதே கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தோம். நைட்டுக்கு மட்டும் அங்கே டின்னர் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.